கஷ்டப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சோர்ந்து கொள்ள கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சோர்ந்து கொள்ள கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கண்டிருக்கிறது. வழிவிலகி போகாதபடிக்கு உன்னை உற்று நோக்குகிற ஒரு கண்ணம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி பார்க்கிறவர் உன்னை காண்கிறவராக இருக்கிறார். உன்னை காண்கிற தேவனை ஆமென் நான் கண்டேன் என்று சொன்னார். ஆமென் ஆகார் சொன்ன என்னை காண்கிற தேவனை நான் காண்கிறேன் என்று சொல்லி இந்த கால வேளையிலே உன்னை காண்கிற தேவனை நீ காணும்படிக்கு வாய்களை திறந்து ஆண்டவரே இந்த கால வேளையிலே உன்னை காணும்படியாக அவருடைய வாழ்க்கை வனாந்திரத்தின் வாழ்க்கையாய் காணப்பட்டது. ஆமென் வேறு வழியே இல்லை என்று சொல்லி வீட்டு விட்டு வந்தார். ஆனாலும் ஆண்டவர்களை நடு வழியிலே சந்தித்து எங்கிருந்து வந்தாய் எங்கே போகிறாய் என்று சொல்லி மீண்டும் அவள் போக வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் அனுப்பினார். அவரை உயர்ந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தார். இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை நினைத்திருக்கிறார். உங்களை நினைத்திருக்கிறார். என் ஆண்டவர் உன்னை நினைத்திருக்கிறார். உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க அவருடைய அழகான கண்கள் என்னை கண்டது. என்னை தாயின் கருவிலே கண்டது. என் தாயின் கருவிலே உருவாகும் என்னை கண்டது. இந்த காலவேளையிலே அவர் என்னை காண்கிறவராக இருக்கிறார். என்னுடைய கவலைகள் வேதனைகளை யார் காண்கிறது? என் ஆண்டவர் காண்கிறார். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய கண்ணீரை காண்கிறார். உன் வேதனையை காண்கிறார். நீ கடந்து வருகிற பாதைகளை காண்கிறார். அவர் உனக்கு முன்பதாக பின்னதாக அவர் கடந்து வருகிறார். என் தேவன் உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார். நன்றியோடுமை துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடுமை துதிக்கிறோம். சர்வவல்லமை தேவனாகிய கர்த்தாவே இந்த காலையில் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தர் ஆராதனை கூடாக வசன பாடல் கூடாக அநேகர் இருதயத்தை திறக்கிறேன். அநேகர் காயம் கட்டி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு சிலராக இருந்தாலும் கர்த்தரைகள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறேன். நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நேற்று மீண்டும் மாறாதவராக இருக்கிறார். சொல்லுங்க அவருடைய அழகான கண்கள், அவருடைய அழகான கண்கள் என்னை கண்டது. ஆமீன். அவர் என்னை கண்டு பிடித்தார், என்னை கொண்டு வந்தார்.
என்னை கொண்டு வந்து சேர்த்தான். என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல என்னை சேர்த்திருக்கிறான். ஆகவே இந்த கால வேளையில் என் ஆண்டவரை விட்டு நான் விலக மாட்டேன், என் அன்பு தெய்வத்தை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லுவோமா? ஆமென். அவர் என்னை கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய கரம் என்னை பிடித்து நடத்துகிறது. நான் அல்ல, அவர் என் கரத்தை இழுக்க பிடித்திருக்கிறார். அவர் என் கரத்தை இழுக்க பிடித்திருக்கிறபடி நான் இந்த உலகத்தை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சூழ்நிலைகள் என்னை பலவிதமான வழியிலே கொண்டு போய் சேர்க்க முற்படுகிறது. என் சிந்தையினால் சில நேரங்களில் நான் தவறு செய்கிறேன். ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்க முடியாதபடி என் சிந்தைகள் என்னை அலக்களிக்கிறது. ஆனால் என் ஆண்டவர் என்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் என் தேவன் நம்முடைய தேவன், ஆகாரின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். செய்தி தலைப்பு பிள்ளைகள்லாம் சட்டம் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும். பெற்றோர் அமைதியாக வச்சு கொள்ளுங்க. பிள்ளைகளை தூங்க வைக்காதீங்க. உட்கார்ந்து செய்தியை கேட்க வேண்டிய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு ஒரு தலைப்பு, வித்தியாசமான தலைப்பு. எந்த அளவுக்கு நான் பேசுவேன்னு தெரியாது. ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். தலைப்பு கழுதை குட்டி. என்னது? கழுதை குட்டி. எத்தனை பேர் கழுதை குட்டின்னு சொல்லுவீங்க? ஆமாங்க. அப்போ இன்றைக்கு கழுதை குட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை குறித்து நாங்கள் சில காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். சரியா? நம்ம கடந்த நாட்களிலேயே இந்த காரியங்களை குறித்து பார்த்தபோது நிறைய காரியங்கள் வந்தது. ஆனால் ஒரு சில காரியங்கள் என்னால் முடிந்த அளவுக்கு தான் ஒரு சுமைகளை சுமக்க முடியும். அதுக்கு மேலும் ஆராய்ந்து கொண்டு போக முடியாது. ஆகவே ஆராய்ந்து அதிலிருந்து சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆகவே மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமானால், மத்தேயு 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்குள் ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்தகுணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை. ஆகவே இங்கே நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு சம்பவம். இதே சம்பவத்தை மார்க் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்க பார்க்கலாம். 2-3 வாசிங்க. எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அது பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியில்லாத ஒரு கழுதை குட்டியை காண்பீர்கள் என்று சொல்லியிருக்கார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 30-31 வாசிங்கள். லூக்கா 19 30-31. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரால் ஒருவரும் ஒரு காலமும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். வாசிங்க. வாருங்கள். இது என்னவா? இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 14-16 வாசிங்க மகள். யோவான் 12ஆம் அதிகாரம் 14. இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் 14 அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதி இருக்கிறவர். ஆமென். எந்த ஒரு காரியமும் ஆண்டவர் இந்த பூமியில செய்கிற பொழுது
தன்னிச்சையாய் செய்யவில்லை, அவை எல்லாவற்றையும் எப்படியா எளிதில் இருக்கிறபடியாக செய்கிறார். சொல்லி இந்த 3 காரியங்களையும் நாங்கள் பார்க்க 3-4 புஸ்தகங்களையும் இயேசுடைய காரியங்களை குறித்தும் இந்த கழுதையை குறித்து இந்த 4 சுவிசேஷ புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ கழுதையை குறித்து பார்த்தோம்னா கழுதை நிறைய வெரைட்டி இருக்கு, அதனுடைய குணங்களும் வித்தியாசமாக இருக்கிறது சரியா? ஆகவே இந்த நாளிலே நாங்கள் இந்த கழுதையை குறித்து பார்க்குற பொழுது அது சொல்கிறாங்க, கோழிகை கழுதை என்று சொல்கிறாங்க, பொதி சுமக்கிற கழுதைன்னு சொல்லுது, கோவேறு கழுதைன்னு சொல்கிறாங்க, காட்டு கழுதை என்று சொல்கிறாங்க, தனித்து திரியும் கழுதை என்று சொல்கிறாங்க. மற்றது மதவெறியிலே காற்றை உட்கொள்ளும் கழுதை, காட்டு கழுதை அப்படின்னு இப்படி கழுதையை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த கழுதை மிக முக்கியமான ஒரு கழுதையை நான் யோசிக்கிறேன், நம்ம இல்லையா? அப்போ இந்த கழுதையையும் ஆவிக்குரிய தீவிரத்தில் நம்ம பார்க்குற பொழுது அது எப்படிப்பட்டது என்ன மாதிரின்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்த்து சீக்கிரமாக நான் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இப்போ நம்ம கோழி கழுதையாக இருக்கிறோமா, பொதி சுமக்கிற கழுதையாக இருக்கிறோமா, இல்லை கோவில் கழுதையாக இருக்கிறோமா, இல்லை காட்டு கழுதையாக இருக்கிறோமா, அல்லது தனித்து திரிகிற கழுதை? சில கழுதை தனித்தே திரியும், மற்றது மதவெளியினால் காற்றை உட்கொள்கிற அப்போ அது ஒரு கழுதை. அது அந்த கழுதைகளுக்கு இது இருக்குது. நம்மளே என்ன சொல்லுவோம், பிள்ளைகள் ஒழுங்காக படிக்காட்டி இல்லாட்டி ஏதாச்சும் ரேட் என்ன செய்வோம், கழுதை அப்படின்னு சொல்லுவோம், அம்மா இல்லையா? அது மாதிரிக்கு கழுதை அது என்னது, எதை சுமக்கும்? அழுக்கு துணியை தான் சுமக்கும். அதனால கழுதைன்னு சொன்னாலே அது ஓரம் கட்டக்கூடியதும் அது எல்லாராலும் தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கும், அம்மாவில்லையா? கழுதை பார்த்தாலே சில பேருக்கு இதாக இருக்கும், என்னடா சோம்பேறிக்கு கூட என்ன சொல்லுவாங்க, என்ன கழுதை மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு பல காரியங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இன்றைக்கு நாம் எந்த கழுதைன்னு நாங்கள் பார்க்க போகிறோம், இதில் எந்த கழுதை நாங்கள் சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் சரியா? சில நேரம் நம்ம கோழிகை கழுதையாக இருக்கலாம், இல்லது பொதி சுமக்கிற கழுதையாக இருக்கலாம், அல்லது கோவில் கழுதையாக இருக்கலாம், அல்லது இப்படி இதில் நிறைய கழுதைகள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இதில் எந்த கழுதை நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் போடவே இல்லையே, இயேசு சுமக்கிற கழுதை போட்டிருக்கலாம், இதில் போட்டிருக்க கழுதை மட்டும்தான் நம்ம சொல்லணும். அப்போ இந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதையாக இருக்கிறதுன்னு சொன்னால் கழுதையுடைய சுபாவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த கழுதை எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய வரலாற்றிலே இந்த கழுதை மேன்மையான ஒரு கழுதையாக இருக்கிறதாம் என்று ஆகவே தான் நான் அதை யோசித்து பார்த்தேன். திடீரென்று இதை பார்த்து இந்த கழுதையை குறித்து பார்க்கணும் யோசித்தேன். அப்போ இயேசு கிறிஸ்துடைய வரலாற்றிலே இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வேத புத்தகத்திலே மறைபொருளாய் சொல்லப்பட்ட பழைய புதிய ஏற்பாட்டின் காரியங்கள் இந்த கழுதைக்கும் என்னவாக இருக்கிறது, சரிசமமாக இருக்கிறது. இயேசு வரப்போகிறார் என்று தீர்க்கதரிசிகள் அநேகர் சொன்னது போல இந்த கழுதையும் இந்த பூமியிலே ஒரு நாள் இயேசுவை சுமக்கும் என்று சொல்லி சகரியா 9:9 சொல்லப்படுகிறது. ஆமா இல்லையா? அப்ப இந்த கழுதை எப்பொழுது முன்குறிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி நான் பார்த்த பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே அந்த ஆதாம் ஏவாள் விழுந்த பொழுது ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறார். முதல்வர் உடன்படிக்கை பண்ணுகிறார், ஆதாம் ஏவாளோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நீங்கள் இந்த உலகத்தின் பூமியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பழுகி பெருகி நீங்கள் ஆண்டு கொண்டு நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவிங்கன்னு சொல்லுகிறார். பாவத்துக்கு பின்பதாக அவர்கள் மாத்திரம் சபிக்கப்படவில்லை, அவர்களோடு கூட அந்த பூமியும் சபிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆமாவில்லை? அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் எடுக்கிற ஒரு முடிவு நேரத்தில் இந்த கழுதையும் நினைவு கூறப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஒரு ஆளுகை செய்கிற காரியத்தை குறித்து அப்பொழுதே எழுதப்பட்ட பொழுது அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த கழுதைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அந்நாட்களிலே ராஜாக்கள் எல்லாம் எதில் பவனி வருவார்கள். ராஜாக்கள் எப்படி வருவாங்க, குதிரையில தான் வருவாங்க. ஆனா இந்த ராஜா மாத்திரம் எதில் வராராம், கழுதையில வராராம். நம்ம கழுதையை பிற்படுத்தப்பட்டது. இந்த கழுதை எப்படிப்பட்டது, பிற்படுத்தப்பட்டது. கழுதைனா சுமைகளை கொண்டு போகலாம். கழுதை எல்லா இடங்களிலுமே இருக்கும். பழைய ஏற்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கழுதைகளை வளர்க்குறாங்க. ஆபிரகாம் முதல் எல்லார் வீட்லையும் கழுதை ஒரு சொத்தாகவே இருக்கிறது, வேலை செய்வதற்காக இருக்கிறது. அது ஒரு
மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஆமாம் இல்லை? அப்படி இருந்தும் அவன் இந்த வேதத்தில் இவைகளை வாசித்த பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதனால இந்த கழுதைக்கு அவன் நம்ம ஒரு பேர் வைக்கலாம்னு நான் நினைச்சேன். சரியா? நமக்குள்ள ஒரு பேர் இருக்கிற மாதிரி இந்த கழுதைக்கு என்னது ஒரு புதிய பேர், ஒரு புதிய நாமத்தை வைக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். ஆமாவே இல்லையா? ஏன்னா இந்த கழுதை இவ்வளோ விசேஷித்தமானதாக இருக்கே. ஆமாம். இப்போ பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம், இந்த கழுதை ஒரு இடத்துல பேசுது. யாரோட பேசுது? பெரிய தீர்க்கதரிசியோட கூட பேசுது. யாரை கண்டு இந்த கழுதை பேசுது? இயேசுவை தரிசித்த பிறகு ஆமாம், அது என்னது? அப்போ நான் பார்த்தேன், இப்போ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் என்று சொல்லுகிறோமே, அதுபோல இதுக்கும் ஒரு என்ன இருந்திருக்கும்? இந்த கழுதை வர்க்கத்துக்கு என்ன இருந்திருக்கும்? என்ன இருக்கும்? ஒரு சந்ததி இருந்திருக்கும். ஏதோ ஒரு சந்ததியில் ஆண்டவர் முதல் உண்டாக்கின கழுதையில இருந்து ஏதோ ஒரு சந்ததி, ஒரு கழுதையை என்ன செய்திருக்கேன்? ஒரு சந்ததி. நாம் எப்படி யூத சமூகத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து வருகிறாரோ அதே போல இந்த கழுதையும் ஏதோ ஒரு சந்ததிக்குள்ள, அவன் பேர் குறிக்கப்படாத ஒரு சந்ததிக்குள்ள, அழைக்கப்படாத ஒரு சந்ததிக்குள்ள, தெரிந்து கொள்ளப்படாத ஒரு சந்ததிக்குள்ள இருந்து இந்த கழுதை தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஆமீன் சொல்லுங்க. அப்ப இந்த கழுதையை யாருக்குமே தெரியாது. ஆமாம் இல்லையா? இந்த கழுதை உலகத்திலே தெரிஞ்சிச்சு. கோழிய கழுதையா இருந்துச்சு, பொதி சுமக்கிற கழுதையா இருந்துச்சு, கோவேறு கழுதையா இருந்துச்சு, காட்டு கழுதையா இருந்துச்சு, தனித்து திரிகிற கழுதையாக இருந்துச்சு, மதவெளியிலே காற்றை உட்கொள்கிற காட்டு கழுதை போல இருந்துச்சு. இந்த உலகத்திலே நாம் எப்படி இருந்தோம்? ஆமீன். அப்படிதான் இருந்தோம். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் என்னது புறக்கணிக்கப்பட்டவர்களாக தானே இருந்தோம். ஆமாம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் நம்மை முன் குறித்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. இந்த கால வேளையிலே ஆகவே இந்த கழுதைக்கு நான் ஒரு பெயர் வைக்க விரும்புகிறேன். இந்த என்ன கழுதையாக இருக்கும் என்று சொல்லி முதலாவது ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நம்ம இல்லையா? நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம ஆவிக்குரிய நிலையிலே பார்க்க வேண்டும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் வேதத்தின் அடிப்படையிலே பார்த்தாலும் இன்னைக்கு வேத வல்லுநர்கள் அநேக காரியங்களை கண்டுபிடிக்கிறாங்க. தானியேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் எழுதி என்ன செய்யணும்? முத்திரை போட்டு வை. இவைகளை படித்தவர்கள் என்ன செய்வாங்க? அப்ப இப்ப ரீகனெக்ஷன் பண்ணி கொண்டு வராங்க, ரீகரெக்ஷன் பண்ணுறாங்க. வேதத்தில் தப்பு இல்லை, எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே எழுதுகிற பொழுது சில காரியங்களை என்ன செய்துட்டாங்க? மேலோட்டமாக விட்டுட்டாங்க. அதனால தப்பு இல்லை. பைபிளில் நம்ம தப்பு கண்டுபிடிக்கிறோம்னா அல்ல, இதனுடைய சரியான காரியம் என்ன என்று சொல்லி தான் நாங்கள் சில காரியங்களை பார்த்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது. அதை மற்றவங்களுக்கு போய் சொல்லி இப்படி இருக்கு, அதனால வேதம் தப்புன்னா தான் நம்ம சொல்லி வேதத்தை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? ஒரு வசனத்தை கூட்டவும் கூடாது, ஒரு வசனத்தை குறைக்கவும் கூடாது. அதே நேரம் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிற பொழுது இப்போ நம்மளே ஒருத்தர் தவறான பேரை சொல்லி நம்மளை கூப்பிட்டு இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு நல்ல பேருன்னு வச்சிருக்கிறாங்க, அந்த பேரை விட்டுட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஓகே தான். ஆனால் அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? என்னடா நம்ம நல்ல பேர் ஒன்று வச்சுருக்கிறோம், நம்ம பிள்ளையை பார்த்து கொண்டுங்கிறாங்க, நல்லா ஏதாச்சும் மொழி ஏதாச்சும் ஒரு பேரை வச்சுட்டு எப்படி இருக்கும்? நம்ம இல்லை. ஆனால் ஆண்டவர் யாக்கோப்புன்னு சொல்லி கொண்டே இருக்கு. அப்போ அந்த யாக்கோப்புங்கிற பேர் உங்களுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் வரும் காலங்களில் நம்ம பைபிள் ஸ்டடியில் பார்க்கலாம். சரியா? ஸோ அதனால வேதத்திலே நாம் இன்னைக்கு கழுதைக்கு ஒரு பேர் வைக்க போகிறோம். சரிங்களா? ஆமீன். அழைக்கப்பட்ட கழுதை. முதலாவது என்னது? அழைக்கப்பட்ட கழுதை. இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை. ஆமாவில்லையா? அந்த கழுதை என்னது? தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை. ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டிற்கு காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். சீசர்கள் ஆமீன்னு கேட்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒன்றுமல்ல. அப்போ என்னது? அப்போ ஆண்டவர் அங்கே அறிந்திருக்கிறார். அடுத்தது ஆமீன். மூன்றாவது, அது தாயின் கருவிலை உண்டாவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை. ஆமீன். அவர் சொல்லுகிறார், எரோமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆமீன். அதுபோல நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருப்பதற்கு ஆண்டவர் எங்கே தெரிந்து கொண்டிருக்கிறார்? உங்க தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பதாகவே. தாயின் வயிற்றில் தான் நீங்க பிறப்பீங்க அப்படிங்கிறதை குறித்து அவர் முன்குறித்து இருக்கிறார். அதுபோல இந்த கழுதையும் ஒரு நாளிலே ஆண்டவருக்கு தேவைப்படுகிறபடினாலே இதையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? இயேசுடைய பாதையில வருகிற எல்லா 12 சீசர்களை தெரிந்து கொண்டது போல ஆண்டவர் இங்கே ஒரு கழுதையை என்ன செய்யப்பட்டுகிறது?
அவருடைய வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாமின்னு சொல்லுங்க. இப்போ நீங்களும் நானும் ஆமே இந்த உலகத்தில் எப்படியோ வாழ்ந்திருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். அவர் நம்ம பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இல்லையா? ஆகவே அடுத்தது உலக தோட்டத்துக்கு முன்னதாக தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை, மற்றது தரிசனம் பெற்ற கழுதை. இந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதையா? தரிசனம். மற்றது தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட கழுதை. அப்ப அந்த 6 விதம் கோடிகை கழுதைன்னு சொல்லப்பட்டிருந்தது. பொதி சுமக்கிற கழுதை, கோவேறு கழுதை, காட்டு கழுதை, தனித்து திரிகிற கழுதை, மதவெறிக்காய் காட்டி உட்கொள்கிற கழுதை என்று சொல்லி சொல்லப்பட்ட கழுதை. எப்படிப்பட்ட கழுதையாம்? அது அழைக்கப்பட்ட கழுதை வராமின்னு சொல்லு. 2வது, அது தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை. இல்லை, எல்லா கழுதைகளை குறித்து அல்ல, இந்த கழுதைகளிலே இது குறிக்கப்பட்ட ஒரு கழுதை குறித்து மட்டும் நான் சொல்றேன். எல்லா கழுதைகளும் அழைக்கப்பட்டது அல்ல, எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டது அல்ல, எல்லாருமே தாயின் கருவில் உண்டாக்கப்பட்டது அல்ல. ஆகவே உலக தோற்றத்துக்கு முன்னே எல்லா கழுதையும் தெரிந்து கொள்ளப்பட்டது அல்ல. ஆனால் ஒரே ஒரு கழுதையை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தனக்கென்று முன்குறித்திருக்கிறார். எல்லாம் அன்னைக்கு அந்த கழுதை மட்டும் தெரிந்து கொள்ளப்படாவிட்டால் வேத வசனம் என்ன ஆகியிருக்கும்? விருதாயிருக்கும். இல்லையா? அதனாலதான் அந்த வசனங்கள் சொல்லுது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு கூட ஒரு குட்டியும் கட்டிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்த நிலத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களிடத்தில் ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லுகிறார். சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்து அங்கே மார்க் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது மனுஷன் ஒருவரும் ஒரு காலும் ஏறிடாத ஒரு கழுதை என்று சொல்லப்படுகிறது. இல்லையா? லூக்கா அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கிற பொழுது அதிலே என்ன சொல்லப்படுகிறது? ஒரு மனுஷரும் ஒரு காலும் ஏறிடாத ஒரு கழுதை குட்டி என்று சொல்லி. அப்படின்னா யோசித்துப்பாங்க. அப்படின்னா என்னது? அந்த கழுதை குட்டி எப்படிப்பட்டதா இருக்கும்? இப்போ அந்த கழுதை எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒருவருமே அந்த கழுதை மேலே பிரயாணம் பண்ணலை, ஒருவருமே அந்த கழுதை மேலே ஏறலை. அப்போ அந்த கழுதை எப்படிப்பட்டதாக இருக்கும்? வெரி குட், சரியான வார்த்தை. அந்த கழுதைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இல்லையா? அப்போ அந்த கழுதை மேலே ஒருத்தர் ஏறினா அது என்ன செய்யும்? அது ஏற விடாது. அல்லது என்ன செய்யும்? அப்படி ஏறிட்டாலும் காலால. ஆனால் இந்த கழுதை எப்படி இருக்கிறது? அமைதியாக இருக்கிறாமின்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த கழுதை அழைக்கப்பட்ட கழுதை. இல்லையா? அது தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை. அதுக்கு தெரியுமோ தெரியாதோ, அன்னைக்கு என்னை அழைச்சிட்டு போவாங்கன்னு அழைத்து கொண்டு போனதுக்கு பிறகு ஒரு யோசிச்சிருக்கலாம் இல்லையா? எப்பொழுதும் போல அப்போ பொதி சுமக்கிற கழுதையாக இருந்தால் அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எஜமான் கூப்பிட்றாரு, என்னது அதை உடுப்பாக இருக்கும், அள்ளிக்கிட்டு எங்கே போகணும்? ஆற்றுக்கு போகணும். அங்கே போயிட்டு என்ன செய்யணும்? அள்ளி போட்டு அங்கே உட்காந்துருக்கணும். அப்புறமா காஞ்சதுக்கு பிறகு துணி அள்ளி கட்டி என்னை கூட்டிகிட்டு வருவோம். அது வரைக்கும் எங்கேயாச்சும் கொண்டு போய் வச்சுருப்போம். அங்கே போயிட்டு என்ன செய்யணும்? சாப்பிடும். இது வராமின்னு சொல்லுது. எல்லாம் நடக்கிறது. எப்படி நடக்கிறது? இவைகள் எல்லாம் சீராக நடக்கிறது. இல்லையா? ஆகவே வசனம் சொல்லுது, ஏன் சீசர்கள் போய் அங்கே அவர்களுக்கு என்ன செய்யறாங்க? மறு வார்த்தை கேட்கல. ஒரு வீட்டில் போயிட்டு இந்த கழுதையை கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்களா? சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு வீட்டில் போகிறீங்க, இந்த 50 வரைக்கும் போகிறேன், எனக்கு பைக் தாங்கன்னா கொடுப்பாங்களா? நேற்று தான் அது என்ன அந்த கிளச் பேக் போயிருக்குன்னு சொன்னாங்கல்ல, எப்படி சரியா? அவர் பாவம், அவர் கொடுக்க ஆசை. ஆனால் அந்த அம்மா கேட்ட கேள்வியில் அந்த அம்மா என்ன கேட்டோன்னா ஆமாம் பிரதர் புரியுதா? ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது இவைகள் எல்லாம் எப்படி நடக்கிறது? இது எப்படி நடக்கிறது? முன்குறிக்கப்பட்டது நடக்கிறது. நாமின்னு சொல்லுங்க. ஆதி ஆகமத்திலிருந்து சம்பவங்களை நீங்கள் அப்படியே கோர்வையாக பார்க்கணும். அதனால தான் உங்களுக்கு இந்த எக்ஸாமெல்லாம் வைக்கிறேன். ஒரு விஷயத்தையும் கோர்வையாக அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு அடுத்தடுத்த கட்டங்கள், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுகளுக்கெல்லாம் போகிற நேரம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இல்லையா? முதல் ஸ்டெப் ஏறினா கஷ்டமாக இருக்கும், 2வது ஸ்டெப் ஏற கஷ்டமாக இருக்கும், 3 ஏறி அப்படியே ஒரு 10-20 ஸ்டெப் ஏறி அப்படி கடைசியாக போயிட்டு மேலே போயிட்டு அப்படி கீழே பார்க்குற நேரம் அந்த கஷ்டமெல்லாம் மறைஞ்சி உங்களுக்கு என்ன உண்டாகணும்?
சந்தோஷம் உண்டாகும். நான் அந்த எல்லைக்குள் வந்துட்டேன். இந்த கோல்டு நாமே நமக்கு ஒரு என்ன இருக்குது, நம்ம எல்லாருக்கும் ஒன்று என்ன இருக்குது சொல்லுங்கள், படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது, ஒரு கோல் ஒன்று இருக்கா இல்லையா சொல்லுங்களேன், படிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கா இல்லையா? அப்போ எது நம்ம பிள்ளை ஒன்றுமே இருக்கு இல்லையா? அதாவது அங்கே போனோன்னு என்ன உண்டாகும். அன்னைக்கு கூட ஒரு சொன்னான், ஏதோ ஒரு என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒன்று சொன்னான், அது நான் அதில் பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொல்லி பங்கு பெறு அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ள எங்கள் அம்மா வந்து வேணாம்னு சொல்லுவாங்க. மம்மி நான் சொன்னேன், மம்மிக்கு ஒன்றும் தெரியாது, நீ என்ன செய்யணும் இந்த வயசில் தான் என்ன செய்யணும், ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் நம்மளுடைய எழுத்துக்கு நல்லவும் நம்மளோட மைண்டுக்கு நல்ல புரியுதா? சும்மா இந்த ஃபோனே நோண்டிக்கு இருக்க பிள்ளைகளோட இருதயத்துலலாம் தேவையில்லாத ஆசைகள் எல்லாம் வரும். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் செய்கிறவங்க அவங்க எழுத்துலையாக நல்லா இருப்பாங்க, அவங்களோட மைண்ட் எல்லாம் அப்படியே மாறும். அப்போ அவங்களோட பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே சரியாக இருக்கும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருந்தா தான் கெட்ட கெட்ட கனவு கெட்ட கெட்ட காரியங்கள்லாம் சிந்தையில் வந்து வாலிப பிள்ளைகள் தவறி போகிறதுக்கெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. அதனால் ஏதாச்சும் ஒன்று அப்படி போயிட்டாங்கன்னா அவங்களை நம்ம சந்தோஷப்பட என்கரேஜ் பண்ணணும். பரவாயில்லைங்க, அந்த பிள்ளை வந்து வேறு ஒன்றும் கேட்கலையே, நான் சோவாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்குதா இல்லையே, நான் எனக்கு இருக்குது ஸ்ட்ரென்த் இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன், நான் பழக போகிறேன். அப்போ அந்த பிள்ளை அந்த இடத்துல நம்ம டிஸ்கரேஜ் பண்ணால் அந்த பிள்ளை என்ன செய்யும், மற்ற விஷயத்துலேயும் அப்படியே போயிடும். அப்போ நம்ம இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு கடைசியில் எல்லாத்தையுமே தன் வழியிலே செஞ்சுட்டு தன்னாக போயிட்டு கடைசியில் பாயின்னு சொல்லிட்டு போவோம். அந்த நேரம் தான் தெரியும், ஐயோ அன்றைக்கி நம்ம அந்த பிள்ளைக்கு எல்லாவற்றையும் நம்ம செய்திருக்கலாம். வெரி கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் இது நிறைவேற பொழுது தான் நமக்கு பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்தா அந்த பிள்ளைகளையும் இப்படி தான் ஆண்டவர் நடத்திட்டு வருவார். அதன் காலத்தில் எல்லாம் நிறைவேறும். இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த கழுதை என்ன செய்யப்பட்டிருக்குது, அது பின்னாலே ட்ராவல் பண்ணி கொண்டே வருது. ரகசியமாக இப்படி ஒரு கழுதை வரும் என்று சொல்லி கடைசியாக சகரியா தீர்க்கதரிசி மூலமாக இது வெளிப்படுகிறது. சகரி 9:9 வாசிங்க மகள். சீயோன் குமாரத்தியே மிகவும் நீ என்ன செய்ய வேண்டும், களி கூற வேண்டும். அப்போ அந்த நாட்கள் எப்படி இருக்கிறது, நெருக்கமான ஒரு காலம், ஆமாம் இல்லையா? அப்போ அங்கே தீர்க்க தரிசனமாக வருகிறது, இனி களி கூற வேண்டிய ஒரு காலத்துக்குள் இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அந்நாள் வரைக்கும் ஆமே அந்த ஜனங்கள் இருளிலே இருந்தார்கள், வெளிச்சத்தை காணும்படியாக இயேசு கிறிஸ்து வருவதை குறித்து தீர்க்கதரிசியாகிய சகரியா சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியை குமாரத்தி தான் சொல்றார். ஆமே குமாரன் கூட சொல்றாரு. என்ன சொல்றாரு, குமாரத்தியே என்று சொல்லி அந்த அளவுக்கு நாட்களிலே நெருக்கங்கள் இருக்குது. மிகவும் என்ன செய்யணுமா, களி கூற வேண்டுமா. ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், களி கூறக்கூடாது, மிகவும் களி கூற வேண்டும். ஆமே, உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளை என்னது ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அதை தான் அங்கே சொல்லுகிறார். எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி அப்படிங்கிறார். இது வரைக்கும் நீ அடிமைத்தனமா இருந்தால், எதுக்கு நீ அடிமையாக இருந்தாயோ, இருள் என்று பாவத்துக்கு அடிமையாக இருந்தாயா, சட்ட திட்டங்கள் ஆமை கட்டளைகள் கற்பனைகள் அவர்களை அப்படியே என்ன செய்து வைத்திருந்தது, நெருக்கி வைத்திருந்தபடியினாலே அவர்கள் என்ன செய்வதென்று அறியாதபடிக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு வெளிச்சம் வராதா, எங்கேயாவது ஒரு விடுதலை வராதா? அன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் எத்தனை பேர் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க, அம்மாவே இல்லையா? நம்ம ஏதோ ஒரு வகையில் நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், சிறையிருப்பில் இருக்கிறோம், அம்மாவே இல்லையா? அப்போ அந்த சிறையிருப்பு மாற வேண்டும். சொல்லுங்க, சிறையிருப்பை கர்த்தர் மாட்டுவார். ஆகவே தான் சீயோன் குமாரத்தியை மிகவும் என்ன செய்யணும், குட் நியூஸ், கலிகூறு. இதுவரைக்கும் நீ அழுதாய் புலம்பினாய், ஆனால் இனி என்னல்ல, உனக்கு அழுகை இல்லை, புலம்பல் இல்லை, நீ எப்படி இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். அடுத்து சொல்லுகிறார், எருசலேமின் குமாரத்தியே பயப்படாதே, என்ன செய்யணும், கெம்பிரி. கெம்பிரினா என்னது, துணிந்து நில். எந்த காரியத்தை எனக்கு சாதிக்க முடியும் என்று சொல்லி எப்படி இருக்க வேண்டும், நீ துணிந்து இருக்க வேண்டும். அம்மாவில் அதுதான் சொல்றாரு. கெம்பிரி இருக்கிறன்னா என்னது, அப்படி நல்ல சத்தமா அப்படியெல்லாம் அமைதியா அப்படியெல்லாம் இருக்காது. இனி என்னது, ஆமே தப்புன்னா தப்புன்னு சொல்லணும், சரினா சரின்னு சொல்லணும். உன்னை குறித்து யாரும் ஏதோ ஒன்று கேட்கிறேன்னு நீ என்ன பதில் கொடுக்கணும். பதில் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. பெற்றோர்களுக்கு முன்பதாக பிள்ளைகளுக்கு முன்பதாக பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது. பல காரியங்கள் சொல்றதுனால நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆமீன், அதுக்கு அதை நம்பக்கூடாது. அம்மாவும் இல்லையா, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நம்ப வேண்டும். அம்மாவும் இல்லையா, ஆமாம், அம்மாவும் இல்லையா, சொல்லுங்களேன். உங்கள் புருஷனை நம்ப வேண்டும், உங்கள் மனைவியை நம்ப வேண்டும், உங்கள் சமுதாயத்தை நம்ப வேண்டும், நீங்கள் இருக்கிற இடத்தை நம்ப வேண்டும், உங்கள் வீட்டை நம்ப வேண்டும். அம்மாவும் இல்லையா, எவைகளெல்லாம் இருக்கா எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கையாக நீங்கள் வாங்கி வைத்த பொருட்களை நீங்கள் நம்பிக்கையாக வைத்திருக்கணும். அம்மாவும் இல்லையா? ஆகவே அடுத்த வசனம் சொல்லுது,
இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துகிறார். அந்த அளவுக்கு இடுக்கத்திலும் வேதனையிலும் சஞ்சலத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இதுவரைக்கும் அடிமையாக இருந்தீர்கள். தாவீதின் நாட்களில் இருந்த மனமகிழ்ச்சி, ஆமே, அதுக்கு பிறகு அவர்களுக்கு அப்படியே குறைந்து போய்விட்டது. தாவீதுக்கு பிறகு சாலமோனுக்கு பிறகு ராஜ்யம் இரண்டாக பிரிந்தது. அதுக்கு பிறகு அநேக ராஜாக்கள் வந்த பொழுது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? வேதனைப்பட்டபடினால் தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? பிற மதங்களுக்கு போனார்கள், பிற காரியங்களை செய்ய தொடங்கினார்கள். தேவ கோபத்தினாலே ஆண்டவர் தேசத்தில் இருக்கிற ஜனங்களை என்ன செய்தார்? அடிமைகளாக சிறைக்கு எங்கே அனுப்பினார்? பாபிலோன் தேசத்துக்கு அனுப்பினார். இப்போ அங்கே அவங்க எப்படி இருக்கிறாங்க? அடிமைகளாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு யோசனை வருது. இப்போ பின்மாற்றம் அடைந்து சில நேரங்களில் சபைக்கு வராமலாம் போயிட்டா இப்போ தெரியாது. இப்போ நீங்கள் சபைக்கு வரீங்க, லேட்டாகி வாரீங்க, உங்களுக்கு இந்த ஆராதனையுடைய சுவையெல்லாம் தெரியாது, சாமி நடக்கிற சம்பவம்லாம் தெரியாது. ஏதோ நீங்கள் உங்களுடைய தற்பெருமையில் வருவீங்க, போவீங்க, இப்படியோ இருப்பீங்க. அது கணக்கு இல்லை. ஒரு நாள் கைவிடப்பட்ட ஒரு நிலையை போல வருகிற பொழுதுதான், ஆமே, நீங்கள் இப்போ பிரசங்கம் கேட்க முடியாத நிலை வரும், துதிக்க முடியாத நிலை வரும், ஏன் வேதத்தை கையில் எடுத்து வாசிக்க கூட முடியாத ஒரு நிலை கூட வரும். அப்போ நீங்கள் யோசிப்பீர்கள், ஐயோ அப்போ எனக்கு முடியாமல் போயிட்டே, நல்ல பலன் இருந்துச்சு, ஆமே, நல்ல விளையாட இருந்துச்சு, ஓடக்கூடிய பலன் இருந்துச்சு, அப்போ வாசிக்கக்கூடிய பலன் இருந்துச்சு, ஜெபிக்கக்கூடிய பலன் இருந்துச்சு. அப்போ குன்றி போகிறது. அப்போ குன்றி போகிறது தான் அப்போ தான் யோசனை வரும். ஆனால் அந்த நேரம் வந்து என்னது நமக்கு அது பிரயோசனம் இல்லாமல் போயிடும். ஆமாவில். அதனால இப்பவே நீங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இருக்கணும். ஆகவே இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். யாரிடத்திலும் அல்ல, உன் ராஜா யாரிடத்தில் வருகிறார்? தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களிடத்திலே வருகிறார். ஆகவே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கணும்? களி கூற வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வரணும். நீங்க எப்படி இருக்கணும்? ஆமீன். அங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வருகிற போது நீங்க எப்படி இருக்கணும்? புது பலன் அடைய வேண்டும். பழையவைகள் எல்லாம் என்ன வைத்து எல்லாம் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதுசு. எவ்ரிதிங் இஸ் நியூ. உங்களுடைய வாழ்க்கையில சிந்திக்கிறது எண்ணங்கள் எல்லாமே என்னது? ஒரு மாற்று வரனாக சொல்லுவோம். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதிபரன். என்னதுமா? நீதி உள்ளது. சொல்லுங்க, அது வரைக்கும் அது எப்படி இருந்திருக்கு? அநீதி. உலகத்தில் என்னது? நீதி என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் அநீதியாய் மாறினபடினால் மனுஷர்கள் பாவத்திலே சிக்கிக்கொண்டபடினாலே, ஆமேன், அவர்கள் ஆமேன் பாவத்திலே இருக்கிறாங்க. அதனால இப்ப சொல்றாரு, நம்முடைய ராஜா வர்றாரு. அவர் யாரா? நீதி உள்ளவர், உங்களுக்கு நீதி செய்கிறவர். ஆமேன் சொல்லி கட்டப்பட்டிருக்க உங்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? நீதி செய்கிறவராக இருக்கிறார். ஆமே. விசாரிக்க ஒருவரும் இல்லையே, என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதுன்னு பல விதங்களை நீங்க யோசித்துக் கொண்டே இருக்கிறீங்களே. இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமே, நான் நீதி உள்ளவன் சொல்லுகிறார். அவர் நான் நீதி உள்ளவராக இருக்கிறேன். நான் நீதி செய்யாதிருப்பேனோ? நீங்கள் பல காரியங்களை மனதில் யோசித்து அப்படி பிளான் பண்ணலாம், இப்படி பிளான் பண்ணலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம் எல்லாம் யோசிப்பீங்க. ஆனால் ஆண்டவர் அவர் செய்ய நினைப்பது அது தடைபடாது. ஏன்னா வேதத்தின் அடிப்படையிலே ஆமேன் பார்க்கிற பொழுது அவர் ஆமேன் செய்ய நினைத்த பிதாவாகிய தேவன் என்னெல்லாம் செய்ய நினைத்தாரோ அது இன்று வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கு. இந்த வேதத்தில் எழுதப்படாவிட்டாலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நடக்கிற பாதைகள் எல்லாம் வேதத்தில் நமக்கு என்னது? முன்குறிக்கப்பட்டு எழுதப்பட்டு தான் இருக்கிறது. ஆமாவே இல்லையா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அதான் முன்னோர்கள் சொல்லுவார்கள், உங்கள் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க, உங்களோட கையெழுத்துன்னுவாங்க. எனக்கு சொல்லுவாங்க, உங்கள் கையெழுத்து நல்லா இருக்கு, தலையெழுத்து தான் சரியில்லை அப்படின்வாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்தேன். கோவில் கழுதையாகவும் பொது சுமக்கிற கழுதையாகவும் கோவில் கழுதை கோழிகை கழுதை போல இருந்தேங்க. எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து எப்படியெல்லாம் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆமே காது கேட்க சில பேர்லாம் பேசுவாங்க. ஆமாவே இல்லையா? அவங்களையும் பேசுவாங்க, உங்கள் பிள்ளைகளையும் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆமே. ஆனால் உங்களுக்கு தெரியாது அழைக்கப்பட்ட கழுதைன்னு சொல்லி, வராமின் தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதைன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு தெரியுதா யாருக்காச்சும்? நான் தாயின் கருவிலே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நம்ம ஒரு கழுதையே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருந்தால் உன்னை என்னை ஆண்டவர் கைவிடுவாரா? நம்ம சும்மா நம்ம என்னது தாவீது சொன்னது போல ஆமே பாவத்தில் பிறந்திருக்கிறோம் இல்லையே. நம்ம எப்படி பிறந்திருக்கிறோம்? ஆமே, இந்த பாவ உலகத்தில் பிறந்தாலும் நம்ம பாவத்தில் பிறந்திருக்கிறோம் இல்லையே. ஆண்டவர் அப்படியே பாவத்தில் பிறந்திருந்தாலும் அவருடைய கல்வாரி சிலுவை மூலம் நமக்கு என்ன செஞ்சாரு? நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டார். ஆமாவிலே அந்த ரத்தத்தினாலே நீங்கள் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே சொல்லுகிறான், இதோ ராஜா
உன்னிடத்தில் வருகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த கால வேளையிலே ஆமென். நாங்கள் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருந்தாலும் நமக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற காலத்தில் நமக்கு இது நடந்த சம்பவம். ஆமாம் இல்லையா? இது என்னது? இது நடந்த சம்பவம். ஆமாம் இல்லையா? இப்போ நடக்க போகிற சம்பவத்துக்கு இந்த தீர்க்கதரிசனம் நமக்கு எப்படி இருக்கிறது? இப்ப இங்க பாருங்க, சீயோன் குமாரத்தியே கலிகூறு அப்படின்னு சொன்னா என்னது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இது சொல்லப்படவில்லை, எல்லாருக்கும். சபையாகிய உங்களுக்கு, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்ல, சபையாகிய உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறான், நீ மிகவும் என்ன செய்யணும்? கலிகூறு. உன் ரட்சிப்பை குறித்து நீ என்ன செய்ய வேண்டும்? மகிழ்த்து கொள்ளு. ஏன்னா உன்னை அழைத்து கொண்டு போக அவர் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் வரப்போகிறார். நீதி செய்கிற வரப்பாருங்க. இந்த வசனங்கள் எவ்வளோ காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆமென். அதனால எருசலேமின் குமாரத்தியே நீ என்ன செய்ய வேண்டும்? தூங்கி கொண்டு இருக்காதே, நித்திரையா இருக்காதே, விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அப்பொழுது கர்த்தர் வருகிற சத்தம் மாமை அவர் வானத்தில் வருகிற போது என்ன வரும்? இக்கால சத்தங்கள்லாம் வர்ற நேரம் நீங்க என்ன செஞ்சக்கூடாது? தூங்கிடக்கூடாது. ஆமா இல்லையா? அங்க 10 கன்னிகையில 5 பேர் என்ன செஞ்சாங்க? ஆயத்தமாக இருந்தார்கள். 5 பேர் என்ன செஞ்சாங்க? ஆயத்தமா இருந்தார்கள். முழுமையான ஆயத்தம். சபைகளை ஆயத்தப்பட்டவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. ஆனா நம்ம எல்லாரும், என்னோட கூட தான் நான் சொல்றேன், நானும் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும். ஆமாவா இல்லையா? நான் சபையில பாஸ்டரா இருந்தாலும் நானும் யாரு? சீயோன் குமாரத்தி தான். ஆமாவா இல்லையா? நானும் எருசலேமின் குமாரத்தி தான். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? ஆமா, தூங்குவதற்கு இடம் கொடுக்க கூடாது. தூங்குனா பிசாசானவன் வந்து என்ன செய்வான்? கலையை விதைச்சிருவான். அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? எப்பொழுதும் விழிச்சு கொண்டே இருக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? அதான் இதோ உன் ராஜா உன்னை தேடி வருகிறான். ஆமாவா இல்லையா? நான் ரட்சிப்பை கொடுத்த என் மகள். ஆமா, அப்படித்தானே? அப்படி தேடி தானே வருவார். இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போனா தெரியும், உங்க பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூல்ல விட்டோன்னு என்ன செய்ய? எல்லா பிள்ளைங்களும் ஒரே யூனிஃபார்ம் போட்டிருக்கோம். ஆனா நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? அப்படியே பார்ப்பீங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் நீங்க தேடிக்கொண்டிருப்பீங்க. உங்க பிள்ளைகள் என்ன செய்யும்? உங்களை கண்டு வராமல் சொன்னீங்க. நாங்கள் நம்ம ஆண்டவரை கண்டவராய் என்ன செய்யணும்? அவரை கண்டு நம்ம தான் ஓடணும். அம்மா இல்லையா? அவருக்கு தேடிக்கொண்டு இருக்கிறதுக்கு டைம் கொடுக்க கூடாது. அம்மா இல்லையா? அம்மா இல்லையா? தேடிக்கொண்டு இருக்கிறதுக்கு என்னது? அவ்வளவு நேரம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் இந்த பிள்ளைகள் விளையாடுங்க. எல்லாம் ஜாலியா விளையாட்டுங்க. மம்மி அவ்வளவுதான், பேக்குதுக்கு இப்படி போடுங்க, பாய் அப்படின்னு அப்படியே ஓடி வருங்க. அப்படி இருக்கும் சபையில் உள்ளவங்க. என்னது? எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன செய்யணும்? அந்த கூப்பிடு, அந்த பிள்ளை கூப்பிடுமா, ஃப்ரெண்டை கூப்பிடுமா. ஏன்னா அது என்ன செய்யுது? டேடி வந்துட்டாரு, மம்மி வந்துட்டாங்க, என்ன செய்யும்? அப்படியே அந்த பிள்ளை மாறிடும். அப்படி அவ்வளோ நேரம் அந்த அவங்களோட இருந்த பிள்ளை என்ன செய்யும்? அப்படியே சேஞ்ச் ஆகிரும். ராமின்னு சொல்லுங்க. அது போலதான் நீங்களும் என்னது? இப்போ சபையில் இருக்கிறீங்க, சத்தியத்தை கேட்குறீங்க, எடுக்கிறீங்க. இப்போ ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள் என்ன செய்வீங்க? அப்படி சத்தத்தை கேட்குற பொழுது அப்போ நீங்கள் யாரையும் என்னது? ரட்சிக்கப்படாதவங்களெல்லாம் வாங்க வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன், வந்தாங்க நாங்கள் வாங்க, பின்னுக்கே வாங்க, நான் அப்படி நான் பாயிர நேரம் நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த எச்சரிக்கை கர்த்தர் பேசுகிறேன். சீயோன் குமாரத்தியே நீ களி கூற வேண்டும். அவன் தேவாலயத்துக்கு வந்து நீ கண்ணீரோடு வேதனோடு இருக்கக்கூடாது. உனக்கு காலம் என்னது? இது என்னது? மகிமையின் காலமாகிறது, மகிழ்ச்சியின் காலமாக இருக்கிறது. ஆகவே எருசலேம் குமாரத்தியே நீ என்ன செய்ய வேண்டும்? அப்படி அவனோட ஆசையா இருக்கும். அம்மா இல்லையா? ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு பிறகு அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்கண்ணே, உங்களெல்லாம் எப்படி கட்டி வச்சா எங்களுக்கு தெரியலை. ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன உண்டாயிரும்? ஒரு சேஞ்ச், வித்தியாசம் வரும். ஆமாம் இல்லையா? ஆமாம். இப்போ வீட்டில் என்ன செய்வாங்க சொல்லுங்களேன். அவர்களாம் அந்த அனுபவமே இல்லை. நீங்களாம் காட்டு கழுது தான், கோவில் கழுது தான். என்ன செய்வாங்க? வெளியில் போகாதுங்க, கற்று போயிடுவீங்க, சாப்பாடெல்லாம் கொடுங்க, அந்த தலையெல்லாம் நல்லா வாரி விட்டு நல்லா அதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்க அவங்க என்ன செய்வாங்க? அழகுக்கு மேல் அழகுப்படுத்துவாங்க. ஆமாம் இல்லையா? சொல்லுங்க.
அது சாப்பாடு கொடுப்பாங்க, வேலை செய்ய வேணான்னுவாங்க, இப்படியெல்லாம் செஞ்சு அந்த பிள்ளைய தனியாக என்ன செய்வாங்க. அதுபோல தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அப்படி தான் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. மணவாளன் வரப்போகிறார், நீ என்ன செய்யாது, தேவையில்லாத கதை செஞ்சு தேவையில்லாத பண்ணாது, நீ செய்யணும். அவருக்கு ஆயத்தப்படு. பரிசுத்த ஆவியான் பக்கத்துலேருந்து சொல்லுவாங்க, நீ அது செய்யாது இது செய்யாது, உன்னை என்ன செய்ய, அலங்கரி அலங்கரி அலங்கரி, என்ன செய்யணும், உன் ராஜா வரப்போகிறார், அது கேட்டபடி என்ன செய்யணும், மணவாளன் வரப்போகிறார், உன்னை என்ன செய்ய போகிறார், அவன் உன்னை தள்ளிவிடாதபடி நீ என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ள போவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அதுதான் பிதாவார் இயேசு சொல்லுங்க, நான் போவது நல்லது, நான் போயிட்டு என்ன செய்வேன், அவர் எப்படி நான் போயிட்டு என்ன செய்வேன், பாதுகாக்கிறது, பிராமின்கள் நான் ரட்சித்துட்டேன், அதோடு முடிச்சுட்டு நான் ஓகே பண்ணிட்டேன், இந்த பிள்ளை தான் எனக்கு வேணும்னு நான் ஓகே பண்ணிட்டேன். ஆனால் இந்த பிள்ளை என்ன செய்யணும், யாரு பார்த்துக்கொள்ளணும், யார் பார்த்துக்கொள்ளணும். ஆமாம், அதுக்கு பிறகு அந்த பிள்ளை அந்த வீட்டில் இருந்தாலும் அந்த பிள்ளை யாருக்கு சொந்தம் சொல்லுங்களேன், மணவாளனுக்கு சொந்தம். ஆமாம் இல்லையா? ஆமாம், அப்போ மணவாளனுக்கு சொந்தம். அதனால என்னது, அந்த கரண்டி அதுதான் சிக்ஷம். ரொம்ப நாளைக்கு பிறகு பார்க்குறான், பார்த்தா அந்த மனைவி வேற ஒருத்தருக்கு என்ன ஆகிட்டான், மனைவி ஆகிட்டான். ஆமாம் இல்லையா? கோபம் கொண்டு அவன் என்ன செய்தான், தன் அபிஷேகம் பண்ணப்பட்டன்னு கூட அறியாமல் அவன் என்ன செய்தான், அந்த பிள்ளை மேல் வைத்து அன்பினாலே ஒரு பெரிய பாரதூரமான ஒரு காரியத்தை செய்தான். ஆமாம் இல்லையா? ஸோ இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் என்னவா, நீதி உள்ளவர், ஜட்ஜ்மெண்ட். ரொம்ப கவனமா இருக்கணும் நம்மளுடைய பிள்ளைகள். அப்புறம் அது கடைசி நேரத்தில் வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமே, நீதி உள்ளவர் தான் வர்றார். சரியா? ரட்சிக்கிறவர், பிராமின் சொல்லுங்க, ரட்சகர் வருகிறார். தாழ்மை உள்ளவர், எப்படிப்பட்டவராக இருக்கிறார், தாழ்மை உள்ளவர். ஆமே, தாழ்மை உள்ளவருக்கு என்ன சொல்ற வேதம், அவர் கிருபை அளிக்கிறார். அப்ப அவர் எப்படி இருக்கிறாராம், தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பாருங்க, யோசித்து பாருங்களேன், அவர் கடுமையானவர் அல்ல, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம் இயேசு, தாழ்மை உள்ளவர். அப்படின்னா அது வரைக்கும் இந்த ஜனங்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடத்தப்பட்டிருக்கிறாங்க, அதிகாரத்துவமாய் நடத்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால இந்த ஜனங்கள் என்ன செய்யப்படுகிறாங்க, ஆமே, வேதனைப்படுகிறாங்க. உங்க பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப அதிகாரமாய் நீங்க என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளை நடத்தக்கூடாது. பிள்ளைகளும் பெற்றோர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் கீழ்ப்படியாதனால தான் அதிகாரமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அம்மா சொன்னா எனக்கு சரியா இருக்கும், அப்பா சொன்னா எனக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க உணரணும். அதுதான் பிள்ளைகள். ஆமே, அதுதான் எவ்வளவு கடினம். நான் கடந்த நாட்களை யோசித்து பார்த்தேன், நம்முடைய சபைகளுக்குள்ளே அப்படி நம்ம எல்லாருமே ஏழ்மையானவங்க தானே. அம்மாவே இல்லையா சொல்லுங்களேன், நம்மளாம் பெரிய ரிச்சாக எல்லாமே என்ன படிக்கிற பிள்ளைகளெல்லாம் யோசித்து பார்த்தேன். நம்ம படிக்கிற பிள்ளைகள்லாம் அவரோட பெற்றோர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை என்ன செய்யறாங்க, கரை சேர்க்கிறதுக்காக இந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன அப்படி தானே இருக்கீங்க, எல்லாரும் அரசாங்க உத்தியோகம், பெரிய பெரிய லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு அப்படியா இல்லையா. அப்படிங்க ஒரு பிள்ளையை ஸ்கூலில் சேர்க்க, ஒரு காலேஜில் சேர்க்கறதுக்குள்ள இவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த பிள்ளைகள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொள்ள வேண்டும். நம்ம படிக்க வைக்க இவ்வளவு தன் ரத்த உத்திரத்தை சிந்தி தான் உங்களுக்கு என்ன செய்யறாங்க, படிக்க வைக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டம். ஆமே, இந்த காசை சேர்த்து கொண்டு போய் அதை கொட்டி, அப்போ அந்த நேரம் நீங்கள் அதற்கு நீங்க என்ன எப்படி இருக்கணும், உண்மையாக உத்தமாக இருக்க வேண்டும். ஆமே, நம்ம பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். படிப்புகிற காலத்தில் வேறு ஒரு சிந்தைகளில் எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கு சாசானவன் என்ன செய்வான், அவன் வகை தேடிக்கொண்டே இருப்பான். உங்களுக்கு பல விதங்களில் உங்களை கொண்டு போக முற்படுவான். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்கள் யோசனை இருக்கணும். நான் எந்த குடும்பத்திலிருந்து வந்தேன், என் தகப்பனை எனக்காக என்ன செய்து கொண்டு, என் தாய் என்ன செய்கிறார். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காசு கேட்குற நேரத்தில் நீங்கள் வந்து அதை சொல்ல அவங்க சரி பார்த்துக்கணும்னாலும் அதுக்காக அவங்க பிரயாசப்பட்டு ஓடுறாங்களே. நீங்கள் யோசிக்கணும். இந்த பயல்களுக்கெல்லாம் நான் சொன்னேன், கவனம். ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா கழுத்தை பிடிச்சி நெரிச்சு விட்டு நான் வேற ஒன்றும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வெரி கேர்ஃபுல். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவைகளை சரியாக நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆகவே இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சகரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் குட்டியின் மேலும் ஏறி வருகிறவராக இருக்கார். கரங்களை தட்டி தேவனை பாருங்க. அப்ப பாருங்க, இப்ப அங்க தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறாரு, அவர் ராஜா எப்படி வர வேண்டும், எப்படி வரணும் சொல்லுங்களேன்.
குதிரையில ஏறி வர வேண்டும். ஆமாம் இல்லையா? ஒரு ராஜ்யத்தை பிடிக்க வருகிற பொழுது ராஜாக்கள் எப்படி வருவார்கள்? அந்த குதிரையில ஏறி அப்படி வருவாங்க, அதிகாரத்தோடு வருவார்கள், அட்டித்து புட்டித்து ராஜ்யத்தை பிடிப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் ரட்சகரும் நீதி செய்கிறவருமாக இருக்கிறபடினாலே அவர் எப்படி வருவாராம்? தாழ்மையாக. விடாமின் சொல்லுங்க பாருங்க. இந்த ரட்சிப்பு என்பது எவ்வளவு கடினம் ஆண்டவர் யோசிச்சு பாருங்க. சொல்றாரு, நீ சபைக்கு வர, நீ ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் பெறணும். அப்படியா? இல்லையே. என்ன சொல்றாரு? அதுதான் பார்க்கணும். ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களுக்காக அதை வெளிப்படுத்துகிறார். சில ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டாம். அந்த கடினமான வாழ்க்கை வேண்டாம், அந்த கடினமான நிர்பந்தத்தில் இருக்கிறீங்க, அதுல இருந்து வெளியில வாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமே, ஆண்டவர் சொல்ற வருத்தப்பட்டு பாடத்து மக்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? என்னிடத்தில் வாருங்கள், நான் என்ன செய்கிறேன்? உங்களுக்கு விடுதலை தருவேன், இந்த பிரச்சனை உங்களுக்கு விடுதலை தருவேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அதனாலதான் அவர் என்ன செய்கிறாரு? தாழ்மை கோலமாய் வருகிறார். அதிகாரம் அல்ல, ரட்சிப்பு சல்வேஷன் வந்து ஒரு கண்ட்ரோல் சொல்ல, நீ ரட்சிக்கப்படணும், நீ பரலோகம் அப்படியெல்லாம் இல்லை. ஆமென். அவர் தாழ்மையாய் கேட்கிறார், உனக்காக நான் என்னதை இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நான் என்ன செய்திருக்கிறேன், இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன். ஆகவே நான் என்ன செய்யணும்? நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாழ்மையாய் கேட்கிறார். அவர் என்ன சொல்லுகிறான்? என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நான் என்ன செய்வேன்? உங்களை பிதாவிடத்திலே கொண்டு போவேன். ஆமாம் இல்லையா? உங்களுக்கு எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது சொல்லி. ஆகவே இந்த கால வேளையிலே வந்திருக்கிறார். ஆமென். நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? இந்த கழுதைகளை குறித்து சொல்லப்பட்டது போல, ஆமென், பலவிதமான கழுதைகளுடைய வர்க்கத்தையும் அவருடைய குணங்களையும் பார்த்தோம். அப்படிப்பட்ட நம்மை தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை தெரிந்திருக்கிறார். ஆமென் சொல்லி கழுதைக்கு பாருங்க, ஒரு கழுதை, ஆமென், பொதி சுமக்கிற கழுதை நான் முடிக்க போகிறேன். ஆமென். பொதி சுமக்கும்படி தான் கழுதைக்கு என்னது? அது அதுக்கு இப்போ குதிரைனா என்னது? அது யுத்தத்துக்கு போகுது. ஆமாவே இல்லையா? இப்போ கழுதைனா என்னது? பொதி சுமக்க. நாயினா வீட்டை காக்கணும். பூனைன்னா சொல்லுங்களேன், நான் எலி பிடிக்கணும். வேறு என்னது? அப்படி ஒவ்வொரு மிருகங்களும் நம்மளோடு சேர்த்து விட்டுருக்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த கழுதைக்கு என்னது? இந்த கழுதை என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? பொதி சுமக்கணும். சுமக்க முடியாட்டி அடி வாங்கணும். ஆமாம் இல்லை? எஜமான் என்ன செய்வார்? அடிப்பார். எந்த எஜமானாலும் அடித்து பார்த்துருக்கீங்களா? பிள்ளையாம் அப்படிங்கிற அதுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. யாருக்கு? யாருக்கு கோவம் வந்துருச்சு? ஆமாம், பிள்ளையாம கோவம் வந்து கேட்குது. அப்போ சிலவன் யோசிக்க வேண்டாமா? கொஞ்சம் கழுதை பேசுறதுன்னே ஒரு யோசிக்கலாம். அந்த அளவுக்கு மனுஷனுடைய மூளை என்ன ஆயிட்டு? ஆமாம், கேட்குது. நான் உனக்கு என்ன செஞ்சேன்? உனக்கு இத்தனை வருஷம் பார்த்தனே, ஒரு நாள் சில உனக்கு கொண்டு போன முன்னுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லையா? யோசிச்சுட்டு பாருங்களேன். அப்போ அந்த கழுதை அப்படிப்பட்ட ஊரை சுற்றி அப்படியெல்லாம் தெரிஞ்ச நம்மை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அந்த கழுதை என்ன செய்கிறது? பொதிதான் சுமக்க வேண்டும் என்று சொல்லி அது தலையெழுத்து. நம்ம இல்லையா? ஆனால் இந்த கழுதை மின்னுகிற வஸ்திரம் எல்லாம் போட்டு, பலவிதமான அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, மின்னுகிற வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு அப்படியே என்னது அந்த கழுதையை அலங்கரித்து, சொல்லுங்க, இந்த கழுதையை அலங்கரித்து இயேசு வருகிற பொழுது, ஆமே, யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் அந்த கழுதை மேல் அவர் ஏறி எரிசலத்துக்குள்ளே வருகிறார். அவராமின்னு சொல்லுங்க. அப்போ நம்ம எப்படி நம்மளை ஆண்டவர் நம்ம எவ்வளோ எங்கே நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த கழுதை விட நீங்கள் நான் இந்த பரிசுத்த ஆவியை சுமந்து கொண்டிருக்கிற நாங்கள் எவ்வளோ மேன்மையானவர். அப்போ அதுக்கு எவ்வளோ அந்த வஸ்திரம் அதை மேன்மை பார்த்து யோசித்திருக்கும். இப்படிப்பட்ட வஸ்திரமா நம்முடைய எஜமான் கூட ஒரு நாள் சரி இப்படி ஒரு வஸ்திரம் போடலே, நம்ம வஸ்திரம் இல்லாமல் இருந்தோமே. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வஸ்திரம் எப்படிப்பட்டது? உயர்தரமான வஸ்திரம். அப்போ இயேசுவை எவ்வளவு தூரம் கனப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு அந்த கழுதையை என்ன செய்தார்கள்? கனப்படுத்தினார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்போ இயேசுவை எந்த அளவுக்கு இந்த உலகம் கனப்படுத்துகிறதோ அந்த அளவுக்கு உன்னை இந்த உலகம் கனப்படுத்துகிறது.
ஏன்னா நீ அழைக்கப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தாயின் கருவிலை உருவாக்கப்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தரிசனம் பெற்றவன். ஆமாவும் இல்லையா? தீர்க்க தரிசனம் மூலமாக கர்த்தர்களுக்கு வெளிப்படுத்தின பிள்ளைகள். ஆமாவே இல்லை? அப்போ நாங்கள் இந்த பரிசுத்தத்தை எவ்வளவு தூரம் காத்திருக்கணும். ராமன் சொல்லுங்க, திடீரென்று நடந்த சம்பவம் தான், ஆனாலும் அது எழுதப்பட்டது. ராமன் சொல்லுங்க, அது சரித்திரத்தில் எழுதப்பட்டது. அதுபோல உங்கள் என் பெயர் ஆமே ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பது போல உங்கள் என் பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கழுதையின் பெயர் குறிக்கப்படவில்லை, அது எந்த வர்க்கம் என்று குறிக்கப்படவில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த வர்க்கம் நமக்கு சொல்ல முடியாது, எந்த ஜாதி ஜனமும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறபடினால், நாங்கள் இயேசுடைய கழுதையாக இருக்கிறபடினாலே, இயேசு சுமக்கிற கழுதைங்கிறபடினாலே நம்மை ஆண்டவர் மற்றவங்க என்ன சொல்றாங்க? கிறிஸ்து அவர் ராமன் சொல்லுங்க. ஆமே. அப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். ஆமே. எப்படி அந்த கழுதை அந்த என்னது அந்த எல்லா வஸ்திரமெல்லாம் போட்டு அது எப்படி இருக்குது? மறைந்திருக்கிறது. காரணம் அதற்கு மேலே கிறிஸ்து இருக்கிறார். ராமன் அதுபோல ஆமே நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்யப்பட வேண்டும்? மறைக்கப்பட வேண்டும். ஆகவேதான் சீயோன் குமாரத்தியே நீ என்ன செய்ய வேண்டும்? மிகவும் களிகூறு. உனக்கு இதுவரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் வாழ்க்கையில நடக்க போகிறது. எருசலேம் குமாரத்தியை நீ என்ன செய்யணும்? கெம்பீரன்னு சொல்லு. ஆமே. இந்த காலத்துல சபைகளுக்குள்ள ஆமே நம்ம என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சபைக்கு வரவங்க எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? கவலைகள், வேதனைகள், சஞ்சலங்கள் இதே சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? அவர் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகினீங்கன்னா இந்த உலகம் உங்களை என்ன செய்யுது? இந்த உலகம் உங்களை வஞ்சிக்குது. ஆமாவில்லை? அந்த உலகம் உங்களை அடிமை பண்ணுது. நீ இதை செஞ்சா இது செய்ய அல்ல, நீங்கள் அவரை சார்ந்திருப்பீர்களானால் அறியாத நேரத்திலே என் ஆண்டவர் வந்து அழைக்க சொல்லுகிறார். அழைக்கப்பட்ட கழுதையோ வெண் வஸ்திரங்களை அந்த அழகான வஸ்திரங்களையும் விலை உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து கொண்டு என் ஆண்டவரை சுமந்து கொண்டு போனது. ராமன் சொன்னது போல உங்களை என்னை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல. ஒரு கழுதைக்கே இவ்வளோ பெரிய ஒரு மேன்மை, அந்த கழுதை குட்டிக்கு அவ்வளோ பெரிய மேன்மைன்னு சொன்னால் அதை விட மேன்மையானவர்கள் நீங்கள். காரணம் ஒருவேளை என்னது இந்த கழுதை என்ன செய்யப்பட்டிருக்காது? கர்த்தருடைய வருகையில் இந்த கழுதை என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதோடைய ஊழியம் முடிஞ்சிட்டு, தரிசனம் முடிஞ்சிட்டு, அவ்வளவுதான். ஆமாவே இல்லையா? ஆனால் நீங்கள் கவனம், எச்சரிக்கை பண்ணணும். நீங்கள் ராஜ்யத்துக்கு போக வேண்டும். எழுப்பி நிச்சயம் பண்ணுமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்.